Dear students, நாம் இந்த வீடியோல 8ஆம் வகுப்பு அறிவியல் காற்று பாடம் பற்றி பார்க்கலாம். காற்று என்பது அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்று. நமது புவி கோளத்தை சுற்றியுள்ள வாயுக்களினுடைய கலவைதான் காற்று. இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு காற்று அவசியமா இருக்கு. காற்றுல பாத்தீங்கன்னா 78.09% நைட்ரஜனும் 20.95% ஆக்சிஜனும் 0.93% ஆர்கானும் 0.04% கார்பன் டை ஆக்சைடும் மற்றும் பிற வாயுக்களும் அடங்கியுள்ளது. நாம் ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம். ஆனால் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை ஒளிச்சேர்க்கைக்காக பயன்படுத்தி கொண்டு ஆக்சிஜன் வாயுவை வெளிவிடுகிறது. மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக மரங்களை அதிகமான அளவுக்கு வெட்டுவதால வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அதிகமாகிறது. ஏனென்றால் மரங்களை அதிகமாக வெட்டும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்ளும் தாவரங்கள் குறைந்து விடுகிறது. வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள்ல இருந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளிப்படுகின்றன. இவை புவி வெப்பமயமாதலுக்கும் அமிலமலை உருவாவதற்கும் காரணமா இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் காற்றினுடைய தரம் குறைந்துள்ளது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய புகை, வாகனங்களிலிருந்து வெளியேறக்கூடிய புகை போன்றவற்றினால் காற்றினுடைய தரம் மிகவும் குறைந்துள்ளது. முதலாவதாக நம் ஆக்சிஜன் என்ற வாயுவை பற்றி பார்ப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு, அதாவது சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லாத இந்த உலகத்தை நம்மால் நினைத்து கூட பார்க்க இயலாது. 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வேதியியலாளர் C.W. ஷீலே அப்படிங்கிறவர் தான் இந்த ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். C.W. ஷீலே அவர்கள் ஆக்சிஜனானது எரிதலுக்கு துணை புரிவதால் இதனை நெருப்பு காற்று என்றும் அத்தியாவசியமான உயிர் என்றும் அழைத்தார். அதே நேரத்தில் பிரிட்டன் அறிவியலாளர் ஜோசப் பிரீஸ்லி அப்படிங்கிறவரும் 1774ஆம் ஆண்டு அவருடைய தனிப்பட்ட முயற்சியால ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். லவாய்சியர் என்ற அறிவியலாளர் இந்த வாயுவிற்கு ஆக்சிஜன் என பெயரிட்டார். கிரேக்க மொழியில ஆக்சிஜன் அப்படின்னா அமில உருவாக்கி என்று பொருள். முற்காலத்துல வேதியியலாளர்கள் அமிலம் தயாரிப்பதற்கு ஆக்சிஜன் அவசியம் என்று கருதியதால ஆக்சிஜனுக்கு இந்த பெயரை அவங்க வச்சாங்க. இந்த அட்டவணை பார்த்தோம்னா வளிமண்டலத்துல 21% ஆக்சிஜன் தனித்த நிலையில காணப்படுகிறது. நீர்ல 88%இருந்து 90% வரைக்கும் தனித்த நிலையில ஆக்சிஜன் காணப்படுகிறது. தாவரங்கள் மற்றும் விலங்குகள்ல ஆக்சிஜனானது இணைந்த நிலையில், அதாவது மூலக்கூறு நிலையில 60%இருந்து 70% காணப்படுகிறது. சிலிக்கேட்டுகள், கார்பனேட்டுகள் மற்றும் ஆக்சைடுகள் வடிவில் உள்ள தாதுக்கள்ல 45%இருந்து 50% ஆக்சிஜன் காணப்படுகிறது. இப்பொழுது நாம் ஆக்சிஜனுடைய பரவல் பற்றி காண்போம். பூமியில் அதிகமான அளவு கிடைக்கக்கூடிய வாயுக்கள்ல ஆக்சிஜனும் ஒன்று. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்திற்கு அடுத்தபடியாக இந்த அண்டத்தில் பரவலாக மூன்றாவதாக காணப்படக்கூடிய தனிமம் என்னன்னா ஆக்சிஜன் தான். இந்த ஆக்சிஜனானது தனித்த நிலையிலும் இணைந்த நிலையிலும் கிடைக்கும். வளிமண்டலத்துல தனித்த நிலையில், அதாவது ஈரணு வாயு மூலக்கூறாக இது காணப்படுகிறது. தாவரங்கள் குளோரோஃபில் மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கும் ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு அதிகப்படியான அளவு ஆக்சிஜனானது வெளியிடப்படுகிறது. 6CO2 plus 6H2O plus சூரியனிடமிருந்து பெறப்படும் ஆற்றல் gives C6H12O6 plus 6O2. இதுல 6CO2 கார்பன் டை ஆக்சைடு, 6H2O நீர் மூலக்கூறு மற்றும் சூரியனிடமிருந்து பெறப்படும் ஆற்றல், இந்த மூன்றும் இணைந்து C6H12O6 என்று கூறக்கூடிய கார்போஹைட்ரேட்டை உற்பத்தி செய்து அதனுடன் இந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்வில் 6O2 அதாவது ஆக்சிஜன் வாயுவானது வெளியேறுகிறது. இணைந்த நிலையில் ஆக்சிஜனானது புவியினுடைய மேலோட்டில் சிலிக்கேட்டுகளாகவும் உலோக ஆக்சைடுகளாகவும் காணப்படுகிறது. மேலும் பூமியில் நீரிலும் ஆக்சிஜன் காணப்படுகிறது. வளிமண்டலத்தினுடைய மேல் அடுக்குகள்ல ஆக்சிஜனானது ஓசோன் எனப்படும் மூவணு மூலக்கூறாக, அதாவது O3ஆக காணப்படுகிறது. இப்பொழுது நாம ஆக்சிஜனுடைய இயற்பியல் பண்புகளை பற்றி பார்ப்போம். ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. இந்த வாயுவானது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. ஆக்சிஜன் குளிர்ந்த நீர்ல உடனடியாக கரையும்.
இது காற்றை விட கனமானது. அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது திரவமாகிறது. இந்த வாயுவானது எரிதலுக்கு துணை புரிகிறது. அடுத்ததாக நம்ம ஆக்சிஜனுடைய வேதி பண்புகளை பற்றி பார்ப்போம். எரிதல். ஆக்சிஜனானது தனித்து எரியும் கூடிய தன்மை அற்றது. ஆனால் இது பிற பொருள்களினுடைய எரிதலுக்கு துணை புரியும். உலோகங்களுடன் வினை. ஆக்சிஜனானது சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற உலோகங்களுடன் வினை புரிந்து அவற்றினுடைய ஆக்சைடுகளை தருகிறது. பொதுவாக காரத்தன்மை உடையது. ஆனால் இவை ஒவ்வொன்றும் ஆக்சிஜனுடன் வேறுபட்ட வினைத்திறனுடன் செயல் புரிகின்றன. ஒரு உலோகத்தோடு ஆக்சிஜன் இணைந்து உலோக ஆக்சைடை உருவாக்கும். உதாரணமாக 4Na அதாவது சோடியத்துடன் O2 ஆக்சிஜனானது இணைந்து சோடியம் ஆக்சைடாக Na2O உருவாகிறது. எனவே ஆக்சிஜனானது உலோகங்களுடன் இணைந்து அதனுடைய உலோக ஆக்சைடுகளாக மாறுகிறது. வெவ்வேறு வகையான வெப்பநிலைகளில் அறை வெப்பநிலையிலோ அல்லது மெதுவாக வெப்பப்படுத்துதலோ அல்லது அதிக வெப்பத்தாலோ உலோகங்கள் ஆக்சிஜனுடன் இணைந்து அதனுடைய ஆக்சைடுகளாக உருவாகும். உதாரணத்துக்கு பொட்டாசியமானது பொட்டாசியம் ஆக்சைடாக மாறுகிறது, மெக்னீசியம் மெக்னீசியம் ஆக்சைடாகவும், கால்சியம் கால்சியம் ஆக்சைடு, இரும்பு இரும்பு ஆக்சைடு, காப்பர் காப்பர் ஆக்சைடு, சில்வர் சில்வர் ஆக்சைடு. AuPt அதாவது தங்கம் பிளாட்டினம் போன்ற உலோகங்கள் அதிக வெப்பநிலையிலும் ஆக்சிஜனுடன் வினை புரிவது இல்லை. அடுத்தது நாம் பார்க்கிறது அலோகங்களுடன் வினை. ஆக்சிஜனானது ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் போன்ற அலோகங்களுடன் வினைபுரிந்து அமிலத்தன்மை வாய்ந்த அலோக ஆக்சைடுகளை உருவாக்கும். அலோகமானது ஆக்சிஜனுடன் இணைந்து அலோக ஆக்சைடை உருவாக்கும். கார்பன் என்பது ஒரு அலோகம். இந்த கார்பனானது ஆக்சிஜனுடன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடு எனும் வாயுவை உருவாக்குகிறது. எனவே அலோகங்கள் ஆக்சிஜனுடன் இணைந்து அலோக ஆக்சைடுகளை உருவாக்குகிறது. அலோகங்களுடன் ஆக்சிஜனுடைய வினை பற்றி சில உதாரணங்கள் நாம் இங்கு காண்போம். கார்பனானது கார்பன் டை ஆக்சைடு எனும் வாயுவாக மாறுகிறது. நைட்ரஜன் ஆனது நைட்ரிக் ஆக்சைடாகவும், சல்ஃபர் சல்ஃபர் ஆக்சைடாகவும், பாஸ்பரஸ் ஆனது பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு அல்லது பாஸ்பரஸ் பென்டாக்சைடாகவும் மாறுகிறது. எனவே அலோகங்கள் ஆக்சிஜனுடன் இணைந்து அலோக ஆக்சைடுகளை உருவாக்குகின்றன. அடுத்ததாக நாம் பார்ப்பது ஹைட்ரோ கார்பன்களுடன் வினை. ஆக்சிஜனானது ஹைட்ரோ கார்பன்களுடன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடின் நீரையும் தரும். எடுத்துக்காட்டாக மரம், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு போன்றவை ஹைட்ரோ கார்பன்களுடைய கலவையாகும். இவை ஆக்சிஜனுடன் எரியும் போது வெப்பம் மற்றும் ஒளி ஆற்றலை உருவாக்குவதால் எரிபொருள்களாக பயன்படுகின்றன. ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வாயு, நீராவி, வெப்ப ஆற்றல் மற்றும் ஒளி போன்றவற்றை வெளியிடுகிறது. எனவே ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துவதால இந்த ஹைட்ரோ கார்பன்களானது எரிபொருள்களாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த துருப்பிடித்தல். காற்று மற்றும் ஈரப்பதத்தின் முன்னிலையில் இரும்பு அதனுடைய நீரேறிய ஆக்சைடாக மாறும் நிகழ்வு தான் துருப்பிடித்தல் நம்ம சொல்றோம். துரு என்பது ஒரு நீரேறிய இரும்பு ஆக்சைடு ஆகும். 4Fe, இங்கே 4Fe என்பது இரும்பு, 3O2 ஆக்சிஜன். இரும்பும் ஆக்சிஜனும் இணைந்து Fe2O3 என்று சொல்லக்கூடிய இரும்பு 2 ஆக்சைடை உருவாக்குகிறது. இந்த இரும்பு 2 ஆக்சைடானது நீர் மூலக்கூறுடன் இணைந்து Fe2O3 XH2O எனும் துருவை உருவாக்குகிறது. இங்கே X என்பது எவ்வளவு நீர் மூலக்கூறுகள் உள்ளதோ அந்த எண்ணிக்கையை குறிக்கிறது. இப்பொழுது நாம் ஆக்சிஜனுடைய பயன்களை பற்றி காண்போம். ஆக்சிஜனானது உலோகங்களை வெட்டவும் இணைக்கவும், அதாவது வெல்டிங் செய்ய பயன்படும் ஆக்சி அஸ்டின் உருளைகளில் இது பயன்படுகிறது. எஃகில் உள்ள கார்பன் மாசை நீக்க பயன்படுத்தப்படுகிறது. விலங்குகள் மற்றும் தாவரங்களினுடைய சுவாசித்தலுக்கு ஆக்சிஜன் உதவுகிறது. ராக்கெட்டுகளில் ஆக்சிஜனானது எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஆழ்கடல்ல மூழ்குபவர்கள், மலையேறுபவர்கள், விண்வெளி வீரர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய செயற்கை சுவாசத்திற்கு ஆக்சிஜன் பயன்படுகிறது. கரித்தூளுடன் ஆக்சிஜனை இணைத்து வெடிபொருளானது தயாரிக்கப்படுகிறது. மெத்தனால் மற்றும் அம்மோனியா தயாரிக்க இது பயன்படுகிறது. இதுவரை நாம் ஆக்சிஜனுடைய பண்புகள் மற்றும் பயன்கள் பற்றி பார்த்தோம்.